ஹாய், இன்னைக்கு வந்து பேபிகார்ன் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு மசாலா பார்க்கலாமா? சப்பாத்திக்கு சைட் டிஷ் செம்ம சூப்பராக இருக்கும். பேபிகார்னை வந்து நல்லா வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு அதில் வந்து பேபிகார்ன் போட்டு சும்மா ஒரு 5 மினிட்ஸ் போட்டு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ரொம்பலாம் வேக வேண்டாம், பாதி வெந்தால் போதும், 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஸோ எல்லா மசாலாஸும் சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் போட்டு எண்ணெயில் வானலியில் தாளிச்சிட்ருக்கேன். வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வரணும். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுன்ட்டு இப்போ வந்து மசாலாஸ் எல்லாம் அது நல்லா வதங்கிடுத்து. மசாலாஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளகா பொடி, தனியா பொடி, இது ரெண்டுமே போட்டு நல்லா மசாலாஸ் குக் ஆகணும். நல்லா இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம்ல, இதோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பேசிக் மசாலாஸ் தான், எல்லாத்துக்கும் நம்ம போடுறது தான். கரம் மசாலாவும் போட்டுக்கலாம், ஆனால் நான் கரம் மசாலா இன்றைக்கி போடலை. ரொம்ப ஓவர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் போடல. ஸோ அவ்வளோதான். இது போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கின்னு இருக்கேன். இந்த மீன்வேல் என்ன பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னா, தக்காளியை வந்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன் மிக்சியில். 2 தக்காளி, 2 வெங்காயம் தான் எடுத்துட்டுருக்கேன். 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி எடுத்து அரைச்சி நல்லா வச்சுட்டுருக்கேன் மிக்சியில். ஸோ இப்போ வந்து இது வெங்காயம் நல்லா வதங்கிடுதுல்ல, இந்த பேஸ்ட்டோடு வந்து தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், தக்காளி அரைச்சி வச்சுட்டுருக்கேன்ல, ஸோ அந்த தக்காளி நல்லா வெங்காயத்தோடையே போட்டுன்ட்டேன். ஸோ இது நல்லா குக் ஆகணும். ஏன்னா நம்ம தக்காளி வந்து பச்சையாக தான் நம்ம போட்டிருக்கோம், பச்சையாக அரைச்சி பச்சையாக போட்டிருக்கோம். ஸோ அந்த தக்காளியோட ஸ்மெல் போகிறதுக்கு வந்து நம்ம நல்லா அதை குக் பண்ணால் தான் வந்து இந்த பச்சை வாசனை போகும். இப்போ கொஞ்சம் நேரம் நான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்களேன், நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா குக்கே பண்ணணும். இது பத்தாது, ஏன்னா பச்சை வாசனை வந்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, பேபிகார்ன் நம்ம கொஞ்சமாக பாயில் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்ல, ஸோ இப்போ அந்த பேபிகார்னை இதோடு சேர்த்து மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா, பேபிகார்னும் கொஞ்சம் பாதி தானே வெந்திருக்கு, மீதி பாதி இப்போ இதில் வெந்துடும். ஸோ போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பும் போட்டுன்ட்டேன். இப்போ எல்லாமே போட்டுண்டாச்சு. உப்பும் போட்டுன்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திருப்பி இதை மூடி போட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டுடணும். ஏன்னா கொஞ்சம் குக் ஆகணும்ல, அந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போகணும், பேபிகார்ன் கொஞ்சம் வேகணும். எல்லாத்துக்கும் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக இதை குக் பண்ண போகிறோம். மூடி போட்டு குக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நல்லா மூடி போட்டு குக் பண்ணி முடிச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் குக் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, முந்திரி பருப்பு தனியாக வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன் தண்ணியில். ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஹோல் முந்திரி பருப்பு முழுசாக இருக்கும்ல அது. ஸோ அதை நல்லா அரைச்சின்னு இருக்கேன். அரைச்சி போட்டுன்ட்டு அது மேலே வந்து கஸ்தூரி மெத்தி செம்ம ரிச்சாக இருக்கும் இந்த கிரேவி. ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணோடனே வந்து கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். செம்ம ரிச்சாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொத்தமல்லி தூவி இறக்கி